வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழச்சி. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காப்பிரைட்லாம் என்ன, எத்தனை விதமான காப்பிரைட் இருக்குது, காப்பிரைட்டோட ரிஸ்க்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம காப்பிரைட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சாதாரணமாக இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் நல்லா படிக்கிற பசங்க உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம இப்போ காப்பி அடித்து ஒரு 375 மார்க் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 375 மார்க்கும் யாரை சேரும்? நம்ம யாரை பார்த்து எழுதுனோமோ அவங்கள தானே சேரும். அந்த மாதிரி தான் யூடியூப்லேயும் காப்பிரைட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எப்படி கணக்கு எடுக்கப்படும்னா, இப்போ ஒரு சேனல் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அனிருத் வந்து ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணி போடுறாரு அந்த சேனலில். அந்த மியூசிக் வந்து நம்ம வீடியோவுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்காக தேவைப்படுது. நம்ம வந்து அப்படியே அவங்களுக்கு தெரியாமல் அந்த சாங்கை வந்து நம்ம வீடியோவில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப் வந்து அதை கண்டுபிடிச்சி காப்பிரைட் கிளைம்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த சேனல் சப்போஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு கொடுத்துருவாங்க. இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து 3 வாட்டி தான் கொடுக்க முடியும். காப்பிரைட் கிளைம் எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம். அடுத்தது எத்தனை விதமான காப்பிரைட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து காப்பிரைட் இமேஜின்னு இருக்குது, அதாவது இமேஜை வந்து காப்பிரைட் பண்ணுறது. ரெண்டாவது காப்பிரைட் வீடியோன்னு இருக்குது, அவங்க போடுற வீடியோவை காப்பிரைட் பண்ணுறது. மூணாவது வந்து காப்பிரைட் சாங்குன்னு இருக்குது, அவங்க போடுற சாங்கை வந்து நம்ம காப்பிரைட் பண்ணுறது. சரி, இப்போ நம்ம காப்பிரைட்டோட ரிஸ்க்லாம் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ரிஸ்க்குனால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃபஸ்ட்டு காப்பிரைட்னா என்னன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். இப்போ ஒரு சேனலில் வந்து ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணி ப்ரொடியூசர் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாங் வந்து உங்கள் வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்காக தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாங் எடுத்து நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு பேக்ரவுண்டாக போடுறீங்க. ஆனால் அதை போடுறதுக்கு நீங்கள் செஞ்சுருப்பீங்களா வீடியோ, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் யூடியூப் கணக்கே எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் போட்டிருப்பீங்களா வீடியோ, அவங்க பேக்ரவுண்ட் மியூசிக் எடுத்து சேர்த்து போட்டிருப்பீங்களே, அந்த வீடியோக்கு வந்து இப்போ சப்போஸ் 10,000 மினிட்ஸ் வாட்ச் அவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை நிமிஷம் வாட்ச் அவரும் அவங்க சேனலுக்கு தான் போய் சேரும். இப்போ வந்து அந்த சேனல்காரங்க கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சாங்கை நீங்கள் வீடியோவில் போட்டிருப்பீங்களே, அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து 3 வாட்டி தான் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வாட்டி கொடுக்கும் போதே நீங்கள் வந்து உங்கள் வீடியோவை டெலீட் பண்ணிடணும். 2வது 3வது வாட்டி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் வந்து உங்கள் சேனலை வந்து பேன் பண்ணிடுவாங்க. யூடியூபே கொடுக்கும் என்னென்னா காப்பிரைட் கிளைம்னு கொடுக்கும். அது எத்தனை வாட்டி வேணால் கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்றது அவங்க சேனல் சாங்கை நீங்கள் போட்டிருப்பீங்களே கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடியும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. சிலர் வந்து சேனலை வந்து போய் செக்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்தெந்த சேனலில் நம்ம சாங்கை வந்து காப்பிரைட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ண வாய்ப்பே இல்லை. முன்னாடி டிஸ்க்ளைமர்னு கொடுப்பாங்க. அவங்க மனசிறங்கி சரின்னு விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு 3 வாட்டியும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அவங்க சேனலை பேன் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.